பவல் ஆக்டிவிட்டி சரியில்லாமல் இருக்குது. அதாவது மோஷன் டைம் இல்லாமல் போயிட்டுருக்கீங்க. காலையில் எந்திரிச்சோடனே போக மாட்டேங்குது, மத்தியானம் தான் போகுது, சாயந்தரம் தான் போகுது, டைமே இல்லை, கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது, ஒரு நாளைக்கு 2-3 தடவை மோஷன் போகிற மாதிரி இருக்குது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திடீர்னு மோஷன் போகுது, சரியாக மோஷன் போன ஃபீல் இல்லை, முழுசாக போன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. இந்த மாதிரி உங்களோட சிரமங்களில் எதில் நீங்கள் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் பாருங்கள். அதாவது உங்களோட மோஷன் ஆக்டிவிட்டீஸ், உங்களோட பவல் ஆக்டிவிட்டீஸை கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கான சூப்பர் பாயிண்ட்டுங்க இது. லொக்கேஷன் பாருங்கள். கைகளை எல் ஷேப்பில் வச்சுருக்குறாங்க. எல்போவோட க்ரீஸில் அந்த பாயிண்ட் இருக்குது. எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது. விரல்களை வச்சு ப்ரெஷர்ஸ் கொடுக்கணிங்கன்னா இப்படி டீப்பாக இருக்கட்டும். உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் இப்படி 2 கைகள்லையுமே அதே இடங்களில் அந்த பாயிண்ட்டை ப்ரெஷர் கொடுங்க. 3-5 முறை. காலை எழுந்து பெட்டில் உட்காந்த டைம்லேயே நீங்கள் இந்த ப்ரெஷர்ஸை ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக ப்ரெஷர்ஸ் கொடுங்க. நல்ல மோஷன் ஃப்ரீ ஆகிறது உங்களுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து முடிக்கும் போதே உங்களோட அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்தே தெரியும். ஒரு 3 days அல்லது கண்டினியூஸாக 1 week to 10 days கொடுத்து பாருங்கள். உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைனோட அதாவது பவல் ஆக்டிவிட்டீஸ் நல்ல சீராகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தேவைப்பட்டால் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கள்.